டேய் நீங்க எல்லாம் உண்மையாவே பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறீங்களா? அது ஒண்ணும் இல்ல சொல்ல முத்தா, பைத்தியத்துக்கு எது பார்த்தாலும் பைத்தியமா தான் தெரியும். முதலமைச்சர் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்கள பார்த்து பைத்தியம்னு சொல்ற நீ. நான் தெரியாம தான் கேக்குறேன். அது எப்படி தமிழ் மக்கள் மேல 2.5 மாசத்துல இவ்ளோ அக்கறை? இன்ஸ்டாகிராம்ல நீ முதல் வீடியோ போட்டது மே மாசம் 9ஆம் தேதி, ஓட்டு ரிசல்ட் வந்தது மே மாசம் 4ஆம் தேதி, எங்க விஜய் மாமா பதவி ஏற்றது மே மாசம் 10ஆம் தேதி, மே மாசம் 9ஆம் தேதி முதல் வீடியோ போட்டிருக்க. அதுக்கு முன்னாடி எங்கடா சொல்ல முத்தா போன? 18 வயசுக்கு அப்புறம் தான் ஓட்டு உரிமை உண்டு. ஆனா உன் கம்பளி பூச்சி மீசைய பார்த்தா 45 வயசுக்கு மேல உள்ளது மாதிரில தெரியுது. ஒருவேளை வெளிநாடு போயிட்டியா சொல்ல முத்தா? எங்க விஜய் மாமா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்படி வீடியோ போடுற என்ன காரணம் சொல்ல முத்தா? ஓஹோ, எங்க விஜய் மாமா ஜெயிச்சுட்டாங்களே அதனால உங்களால பொறுக்க முடியா சொல்ல முத்தா? உங்க அதிபரைய தோத்துட்டாங்களே அதனால வருத்தத்துல போடுறிய சொல்ல முத்தா? வயிற்றுச்சல் தாங்க முடியலனா புடிகள் எடுத்து வயிற்றுல குத்திங்க சொல்ல முத்தா? அது என்ன சொல்ல முத்தா? வாய்ஸ் ரிட்டன் ஸ்ட்ராங்கர்னு எழுதிருக்கீங்க, அதுக்கு குரல் வலு அடைகிறதுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி என்ன சொல்ல முத்தா? தொண்டை கம்மி இருந்துச்சா? சரி மறுபடியும் அந்த வீடியோவை கேட்போம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில ஒருத்தமா தான் வச்சிருக்கீங்க சொல்ல முத்தா. அண்டா காக்கா குஞ்சு கத்துற மாதிரி தான் இருக்கு. இவரோட ஃப்ரண்ட் பேஜ்ல பாத்தீங்களா, வாழ்க தமிழ்னா வளர்க தமிழ் தேசியமா, ஆனா இங்கிலீஷ்ல எழுதிருக்காரு வாய்ஸ் ரிட்டன் ஸ்ட்ராங்கர்னு. இதுக்கு மேல என்னடா ஒரு வசனம் எழுதிருக்காரு? அடையாளம் எங்கள் ரத்தத்திலா? அப்ப 100 மில்லி வட மாநிலத்திலிருந்து ரத்தம் கொண்டு வரேன், அது எந்த மாநில ரத்தம் கண்டுபிடிச்சிருவீங்களா சொல்ல முத்தா? கீழே எது எழுதிருக்காரு தமிழ் புலுவரு? அரசியல் எங்கள் உரிமை மில்லா. என்னடா தமிழ் தேசியம் நீங்க? ரைஸ் மில் கேள்விப்பட்டிருக்கேன், ஃப்ளோர் மில் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்னடா உரிமை மில்லு? ஓ இதுதான் தமிழ் தேசியமாடா? அட சோழமுத்தா, நீ எல்லாம் ஒரு ஆள் உனக்கு வீடியோ போட்டு உட்காந்துருக்கேன் பாரு. சோழமுத்தா, நான் உன்னை வாடா பாடா சொல்லும் போது உனக்கு எப்படி வலிக்குது, அது மாதிரி அரசியல் தலைவர்கள் சொல்லாமா? நான் இது வரைக்கும் யாரையும் வாடா பாடா போட்டு பேசினதே இல்லை என் வீடியோஸ்ல, சாட்டை துரைமுருகன் அங்கிள் தவிர. ஏன்னா அவரும் அந்த மாதிரிதான் பேசுவாரு, அதனாலதான் வாடா பாடா போட்டேன். இந்த டிஎம்கேல பிரசனான்னு ஒருத்தவர் இருக்காருல, அதே மாதிரி நாம் தமிழர்ல சாட்டை துரைமுருகன் ஒரு ஆளு. இந்த ரெண்டும் ஒரே குட்டையில ஊர்னா மட்டைங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.